தாயக உறவினருக்கு வணக்கம். தாயகன் சிஸ்டம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ஐக்கோனை முருகா தட்டி விட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு வரும். இன்று 2 விடயங்களை பற்றி பார்க்கலாம் என்று இருக்கின்றோம். முதலாவதாக தாயகத்தில் இந்த இலங்கையின் கணக்காளர் நாயகத்துக்கான வாக்களிப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அரசுக்கு சார்பாக வாக்களித்துவிட்டு இங்கே எந்த கருத்தையுமே வெளியிடாமல் மகுனமாக காரியத்தை சாதிக்க விடுகின்றார். இங்கேதான் நாங்கள் வடிவாக இந்த பிரச்சனையை பார்க்கணும். இதுவரை காலமும் ஸ்ரீதரனை எங்களோட மக்கள் எப்படி பார்க்குற வேண்டாம், பாராளுமன்றத்தில் கதைக்கிறதையும் இங்கே மேடை பேச்சுக்களில் கதைக்கிறதையும் வச்சு கொண்டு மட்டும் அவர் ஒரு தேசியவாதியாக, தமிழ் தேசியவாதியாக எங்களுடைய மக்கள் பார்த்து ஏமாறுகின்ற ஒரு பக்கம் இருந்தது. ஆனால் நாங்கள் நீண்ட காலமாக அவரை பற்றி கருத்துக்கள் சொல்லி வருகின்றோம். அவர் தேசியவாதி அல்ல, தமிழ் தேசியவாதி அல்ல, அவர் தமிழ் தேசியவாதியாக நடிக்கின்றார் என்பதை நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த ஜனாதிபதியை முதல் போய் ஒருக்கா ஸ்ரீதரன் சந்தித்தவர். அது எப்படி என்று சொன்னா, நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு பாராளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முதல், அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப போய் சந்திச்சு அதோட அவர் சரண்டர் ஆயிட்டார். அதுக்கு முதல் இந்த தேசிய மக்கள் சக்தி, தேசிய எம்பிபி, அதாவது எம்பிபி அரசாங்கம் வந்தோடனே அவே இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் இந்த பார் பிரச்சனையை வெளியில கொண்டு வர என்ற ஒரு அந்த விவரங்களை வெளியில விட போறோம் என்று ஒரு அறிவித்தலை விட்டவ. அதுக்கு முதல் இந்த கிளிநொச்சியில் எல்லாம் இந்த எம்பிபி அரசாங்கத்தை மிக மோசமாக விமர்சித்தவர் ஸ்ரீதரன். அவருடைய கட்சி அலுவலகத்திலேயே அவர்கள் தொண்டர்கள் முன்னிலையில கடுமையாக விமர்சித்து கதைத்த ஸ்ரீதரன் இந்த பார் பிரச்சனை வெளியில பெறப்போதுன்னு ஜனாதிபதியை சந்திச்சவர். அதோட ஸ்ரீதரன் சரண்டர் ஆயிட்டார். அதை நாங்கள் ஏற்கனவே எங்களோட பதிவுகளையும் போட்டிருக்கோம். அப்ப அதுக்கு பிறகு இந்த வெளியில ஒரு எம்பிபி எதிர்ப்பாக காட்டினாலும், தன்னை ஒரு தேசியவாதியாக காட்டிக்கொண்டாலும், இவர் அரசாங்கங்களோட டீலுக்கு போயிடுவார். இதுக்கு முதலும் பல சந்தர்ப்பங்களில் அதைத்தான் செய்தவர். இந்த நல்லாட்சி அரசாங்கம் வந்த அரசாங்கத்தில் கூட இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அவருடைய தலைவர்களும் அவர்களுடைய சகபாடிகளும் இதைத்தான் இந்த அரசாங்கத்தோட டீலை பேசி வெளியில தாங்கள் ஒரு தமிழ் தேசியவாதிகளாக தமிழ் மக்களை காட்டி பேய் காட்டுறது, உள்ளால டீலுக்கு போய் அந்த டீலை தாங்கள் ஏற்படுத்தி கொண்டு தங்களோட சுகங்களை மட்டும் பார்க்கறது. உங்களுக்கு தெரியும், எதிர்கட்சி தலைவருக்கு எதிர்கட்சி தலைவராக சம்பந்தம் இருந்த காலத்துல ஒரு மாளிகை ஒன்று வழங்கினார். எதிர்கட்சி தலைவரா அவர் இல்லாமல் போனாலும் இறக்கும் வரையும் கூட அந்த மாளிகையில அவர் இருந்தார். அவ்வாறு அரசாங்கத்துக்கு மிக வேண்டப்பட்டவர்கள் தான் அவர்கள். அவை இவரும் போய் என்ன செய்தாருன்னா, இந்த அரசாங்கத்தோட டீலை போட்டுட்டு இங்கால தன்னை வாக்கு வங்கிக்காக இங்க தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு தேசியவாதியாக காட்டிக்கொள்றது. அப்ப அங்க போய் டீலை போட்டுட்டு இங்க நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சு கொண்டிருக்கிறது. இந்த தேசிய கணக்காளர் நாயக நியமனத்தில் இவர் அரசாங்கத்துக்கு சாதகமாக தான் வாக்களிச்சிருக்கிறார். சரி, அரசாங்கத்துக்கு சார்பாக வாக்களிச்சிருக்க அந்த தேசிய கணக்காளர் நாயகத்துக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்கம் கொண்ட தீர்மானத்தை ஆதரித்து வாக்களிச்சிருக்கிறார். அது ஒன்றும் பிள்ளை என்று நாங்கள் சொல்லிடாது. ஒரு தேவை கருதி அவர் வாக்களிச்சிருக்கலாம். ஆனால் அதை வெளிப்படையாக தன் மக்களுக்கு முன்னிலையில அவர் சொல்லணும், நான் இன்ன நியாயப்பாட்டுக்காகத்தான் இதற்காக வாக்களித்தேன் என்றதை சொல்லணும். ஆனால் இன்று வரையும் ஸ்ரீதரன் அந்த
ஒரு ஊடக சந்திப்பின் மூலமோ அல்லது பொது வழியிலேயோ தான் வாக்களித்ததுன்றதை ஏற்றுக்கொள்ள. அவர் இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் கஜேந்திரகுமாரிடம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கார் என்று கஜேந்திரகுமார் ஊடக செய்தியில சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த ஸ்ரீதரன் பெண்ணாமிகள் அவரோட ஒத்துதிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், சார் வாக்களிக்க இல்லை, சார் அங்கே போக இல்லை, சார் இங்கதான் என்றவர், சார் இங்க வெள்ள பிரச்சனையை பார்த்தவர் என்று சொல்லி சேருக்கு வக்காலத்து வாங்கி எங்கட மக்களை இன்னும் முட்டாளாக்குற வேலைகள்ல இந்த தமிழ் அரசு கட்சியின் குறிப்பாக கிளிநொச்சி கிளையை சேர்ந்த ஸ்ரீதரனுக்கு ஒத்துதுபவர்கள் இந்த துரோகத்தனமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நீங்கள் பாருங்கள், நாங்கள் சிலரை துரோகிகள் என்று இந்த இந்த ஸ்ரீதரன் சகபாடிகளும் ஸ்ரீதரனும் எத்தனையோ பேரை துரோகிகள் என்று சொல்லுகிறார். இதை நாங்கள் துரோகம் என்று சொல்லாமல் எப்படி சொல்வது? மக்கள் தேர்ந்தெடுக்கு உனக்கு வாக்களித்த மக்கள் என்ற விருப்பத்துக்கு மாறாக ஒரு அரசாங்கத்தின் நிகழ்ச்சிகளை ஆதரித்து அங்க போய் ஒரு இராணுவ அதிகாரிக்கு ஆதரவாக வாக்களிச்சுட்டு இந்த மேடைகள்ல இராணுவத்துக்கு எதிராகவும் தேசியத்துக்கு ஆதரவாகவும் சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராகவும் எம்பிபி அரசாங்கத்துக்கு எதிராகவும் மாறி மாறி வர்ற அரசாங்கத்துக்கு எதிராகவும் இங்க கூக்குரல் இருக்கிறது. ஆனால் அங்க போய் அரசாங்கத்தோட டீல போட்டு அந்த கணக்காளர் நாயகத்துக்கான வாக்களிப்பை செய்கிறது. அவை இவ்வாறு எத்தனை டீல்கள் இவர்கள் செய்திருப்பார்கள். எந்த பிரச்சனையுமே ஒரு பிரச்சனை என்று சொன்னா நாங்கள் உண்மையில மக்கள் நேயம் உள்ளவர்கள்டா துணி உள்ளவர்கள்டா நாங்கள் செய்கிற சரி என்று சொன்னா நாங்கள் உடனே மக்கள் முன்னுக்கு தோன்றி அந்த பிரச்சனைக்கான விளக்கத்தை நாங்கள் கொடுப்போம். ஒரு ஊடகத்துக்கு முன்னுக்கு தோன்றி அங்க விளக்கத்தை கொடுக்கும். ஊடகம் 4 கேள்வி கேட்க அதுக்கான பதில தெளிவா அளிக்கும். இப்போது இப்ப இந்த லங்காஸ்ரீ என்ற வானொலியும் யூடியூப்பும் இந்த ஐபிசி போன்ற வானொலிகளும் ஸ்ரீதரனுக்கு ஒரு ஆதரவான நிலப்பாட்டை எப்போதும் எடுப்பார். ஏதோ சுமந்திரன் மாபெரும் துரோகி மாதிரியும் ஸ்ரீதரன் தான் ஒரு நியாயமான தேசியவாதியமாக காட்டிக்கொள்வார். இந்தியாவில் இருக்கிற அந்த சன் மாஸ்டர் என்று சொல்லி ஒருத்தர் இந்த நினைக்கிறேன் லங்காசிரியிலையும் பட்டி கொடுக்கிறார். அவரும் ஸ்ரீதரனுக்கு ஆதரவாக தான் கதைப்பார். ஆனா உண்மையில அவ்வாறு நீங்கள் ஒரு போலியானவரை உண்மையானவராக நீங்கள் மக்கள் முன் காட்டுறது உங்களில் உள்ள தவறு தான். ஒரு முளைச்சு வர்றது போதே அது பிசகண்டு தெரிஞ்சா அதை முளையிலேயே கருக்கி விட்டுரும். அப்புறம் அதை முளைச்சு அது விருட்சமாக விட்டு அதை அப்புறம் அழிக்கிறேன்னு சொன்னா நாங்கள் சாதாரணமா ஒரு ஒரு 2 விரலால நசுக்கி போட்டு போற ஒரு முளைய அப்புறம் கோடாலி கத்தி அல்லது பெரும் பெரும் இயந்திரங்களை கொண்டு வந்து அதை அழிக்க வேண்டி வரும். ஆகவே ஒரு முளையிலேயே அது பிழை என்று தெரிஞ்சால் அதை கருக்கி போட்டு போடுறதான் எங்களுக்கு சிறந்த வழி. ஸ்ரீதரன் பிழையானவர்ன்றது எங்களுக்கு தெரியுது. பல்வேறு விடயங்கள்ல பிழை. அவர் ஒரு பக்கா சுயநலவாதி. இந்த ஜீவனுக்கு என்ன செய்திருக்கிறார்? உள்ளூராட்சி சபை உறுப்பினராக இருந்த பிரதேச சபை உறுப்பினராக இருந்த ஜீவனுக்கு என்ன செய்திருக்கிறார் என்று பாருங்க. ஜீவனை ஒரு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட வச்சு ஜீவனை கொண்ட அந்த கட்சி மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க பண்ணி ஜீவன் மீது அந்த கட்சி ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்த போது இவர் பேசாமல் தன் பாராளுமன்ற உறுப்பினரை மட்டும் வச்சுக்கொண்டு ஜீவனை கடைசியில கலட்டி விட்டுட்டு ஜீவன் அவருக்காக செய்த உதவிகள் அவருக்காக செய்த அந்த உழைப்புகள் எல்லாத்தையும் அவர் மறந்து அவர் ஜீவனை தன் சுயநலத்துக்கு காப்பா வச்சு போட்டு கலட்டி விட்டார். அவை இவ்வாறுதான் பலர் சொல்லுகிறார்கள். ஸ்ரீதரன் தனக்காக குரல் கொடுத்த உறுப்பினர்களை கூட அல்லது தனது நண்பர்களை கூட சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கலட்டி விட்டுட்டு போகக்கூடியவர். அவை அந்த அரசியல்ல அவர் சரியா கையாளுறார்கள். அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. நிரந்தர நலன்கள் தான் முக்கியமானது என்ற அடிப்படையில் அவர் தனக்கு யாரும் நண்பரும் இல்லை, அருந்துரோயும் இல்லை. நான் கலட்டி விட்டு நலனுக்காக பாவிச்சுட்டு கலெக்டர் இடத்துல கலட்டி விட்டு போகணுன்ற அந்த மூலோபாயத்தை பயன்படுத்துறாரு தெரிய இல்லை. ஆனால் ஸ்ரீதரன் ஒரு பிழையான தமிழ் தேசியவாதத்தை எங்களுக்கு காட்டுகின்றார். தன்னுடைய சுயநலத்துக்காக காட்டுகின்றார்.
ஆகவே இந்த ஸ்ரீதரனுக்காக வக்காலத்து வாங்குகின்ற நபர்களும் ஊடகங்களும் நீங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு பிழையான நபரை சரியானவர் போல் அறிமுகப்படுத்துகிறீர்கள் என்பதை மட்டும் நீங்கள் பொறுப்போடு கருத்தில் கொள்ளணும். ஸ்ரீதரனையும் சுமந்திரனையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் சுமந்திரன் வெளிப்படையான துரோகி, ஸ்ரீதரன் மறைமுகமான துரோகி. நாங்கள் ஸ்ரீதரன் சுமந்திரன் நேரடியான எங்களுடைய எதிரி, இவர் மறைமுகமான ஒரு எதிரி. அவை இந்த வெளிப்படையான எதிரியையும் பார்க்க இந்த மறைமுகமான எதிரி தான் மிக மோசமானவர். அவை இந்த விடயத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு ஸ்ரீதரனுக்கான முக்கியத்துவத்தை நபர்களும் ஊடகங்களும் கொடுக்கும்போது நீங்கள் தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை குடி தோன்றி புதைப்பதற்காகத்தான் அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறீர்கள் என்பதை நன்கு புரிந்து கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுங்கள். இந்த விடயத்திலிருந்து நான் அடுத்த விடயத்துக்கு வருகின்றேன். இப்போது உலகளாவிய ரீதியில் இந்த ஈரான் பிரச்சனை என்றது ஒரு முக்கியமான பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ ஈரானை பொறுத்தவரையில் அது ஒரு 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 முஸ்லீம் நாடு, எண்ணெய் வளம் நிறைந்த நாடு. அந்த நாடு 1979ஆம் ஆண்டிலிருந்து ஒரு ஆட்சி மாற்றம் அது கிட்டத்தட்ட வெளிப்படையாகவே ஒரு அமெரிக்கா ஏகாதிபத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டு எடுத்து தன்னுடைய பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் அது பல்வேறு விதமான தனித்துவமான இராணுவ வளர்ச்சியை அது எட்டி இருக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மை. அதை நீங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முதல் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த அந்த 12 நாள் யுத்தத்தில் ஈரான் கிட்டத்தட்ட சரணடைந்த மாதிரியான ஒரு மண்டியிட்ட நிலப்பாட்டுக்கு வந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. ஈரான் அவசரமாக ஏதோ தன்னுடைய இராணுவ பலத்தால தான் தீர்வு காணுவேன் என்ற மாதிரி ஒரு நிலப்பாட்டை இஸ்ரேல் எடுத்து நடவடிக்கையை தொடர்ந்த போது, இராணுவ நடவடிக்கையை தொடர்ந்த போது ஈரான் இஸ்ரேலை எதிர்கொண்ட முறை எவ்வாறு என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இஸ்ரேல் உண்மையிலே ஈரான் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் திணறி மண்டியிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்ப உலகத்தில அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர் உள்ள நாடு. அது அதுல இந்த கதைக்கு மாற்றம் இல்லை. ஆனாலும் அமெரிக்கா சில மெலிந்த குன்றிய நாடுகளைத்தான் அடிதடி செய்யும். அந்த நாடுகளோடு போய்த்தான் அடிதடி செய்யுமே ஒழிய, இப்ப வெனிசுவேலாவில் போய் இந்த நிக்கலோ மதுரோவை தூக்கின மாதிரி இப்படியான பெலம் குன்றிய நாடுகள்ல தான் தன் ஆதிக்கத்தை காட்ட வலிக்கிடுமே ஒழிய, அந்த பெலமான நாடுகள்ல நேரடியான இராணுவ நடவடிக்கை அமெரிக்கா எடுக்க எப்பயும் யோசிக்கும். ஏனென்று சொன்னா, இப்போ இன்றைய கால பொழுதுல இப்பத்திய காலங்கள்ல ஒரு நாள் 2 நாள் போருக்கே செலவென்றது பாரிய தொகையாக இருக்கும். அந்த நாடுகள் வருடக்கணக்காக தங்களுடைய பொருளாதார ஈட்டிய அந்த பெருமதிய இந்த ஒரு சில நாட்கள்ல நடக்கிற இந்த போருக்காக இழக்க வேண்டி இருக்கு. அவை இந்த போர் என்றது நாங்கள் வருடக்கணக்கான ஈட்டிய எங்களோட பொருளாதார பலத்தை ஒரு சில நாட்கள்ல இழக்க செய்யறதாகத்தான் இப்ப இருக்கு. அவை இந்த நாடுகள் இப்ப ஈரானோடு எல்லாம் அமெரிக்கா போர் செய்கிறதுன்றதை பெருசா விரும்பாது. ஒரு குறியீட்டு வடிவிலோ அல்லது வெற்றி நிச்சயம் என்றத வேற வழிகளில் எல்லாம் உறுதிப்படுத்தி கிட்டத்தட்ட இவை ஒரு பிழையினமான ஒரு நிலைக்கு போன பின்பு அந்த போரால அந்த வெற்றியை சாதித்ததாக காட்டுறதுக்காக அந்த போரை பயன்படுத்தின ஒழிய நிச்சயமாக இந்த வெள்ளாமை பொருந்திய நாடுகளோடு போருக்கு அமெரிக்கா போகாது. ஆனா அமெரிக்கா தான் இந்த உலகத்துல சூப்பர் பவர். இந்த ஏனைய நாடுகளோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காண்ட போர் இராணுவ பலமும் ஏனைய நாடுகளோட இராணுவ பலமும் மலைக்கும் மடுவுக்குமான இடைவெளி. ஆனாலும் ஏனைய இந்த பலம் பொருந்திய நாடுகளில் குறிப்பாக ரஷ்யா, ஈரான், சீனா, வடகொரியா இவ்வாறான பெரும் வல்லமை பொருந்திய நாடுகளோடு அமெரிக்கா போருக்கு போறதுக்கு யோசிக்கும். ஏனென்றா போருக்கு போனா தன்னுடைய பொருளாதார வீழ்ச்சியை தான் சந்திக்க வேண்டி வரும். தன்னுடைய பொருளாதாரத்தை தான் நிலப்படுத்தி வச்சிருந்தால்தான் தான் தன்னுடைய அந்த சூப்பர் பவரை இந்த உலகத்துல பேணி கொண்டிருக்கலாம். அதே போர் என்றதை இன்னொரு நாட்டை ஏவி விட்டு அந்த போருக்கான
ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட உதவிகளை செய்யுமே ஒழிய மற்றபடி தான் நேரடியா தன் பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய மாதிரியான நிலைக்கு போகாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப ஈராக்குக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்குது. உக்ரைன்ல அமெரிக்காவும் உதவி செய்யுது, ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் அங்க உதவி செய்யுது. இப்ப அந்த போருக்கு போய் உக்ரைன்ல பெரும்பகுதியை ரஷ்யா பிடிச்சிருக்கு. ரஷ்யாவும் இப்ப அந்த போருக்கு இருந்து வெளியில வரையிலாம இருக்குது. உக்ரைனும் அந்த போர்ல இருந்து வெளியில வரையில்லாத அளவுக்கு மாண்டு போய் நிக்கிறேன் 2 பேர். இப்ப இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறதால ரஷ்யாவும் தன் அடுத்த வளர்ச்சிக்கு போயில்லாத நிலைக்கு அது பொருளாதாரத்தை சிதைக்க பண்ணிடு. அப்ப ரஷ்யாவை ஒரு பெலம் குன்றிய நிலைக்கு கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த நேட்டோவில் உக்ரைனை இணைச்சு ஒரு போர் முனையை திறந்தது அமெரிக்கா. இப்போது அமெரிக்கா கிட்டத்தட்ட உக்ரைனை கைவிடுற நிலையில இருக்குது. ஆனாலும் உக்ரைன் தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காக இனி ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து உதவி பெற்று அமெரிக்காட்டிலிருந்து உதவி பெற்று அந்த போரை தொடர்ச்சியா நடத்தி கொண்டிருக்கு. ஆனால் இதுல உக்ரைன் அந்த போர் முனையை திறந்ததால, ரஷ்யா அந்த போர் முனையை உக்ரைன் மீது திறந்ததால, நேட்டோவுக்கு இணைய போறோம்னு சொன்னதால அந்த போர் முனை திறக்கப்பட்டது. இன்னைக்கு உக்ரைன்ல அந்த மக்கள் அந்த கொடுமையான குளிருக்குள்ள, உரை பனிக்குள்ள, இன்றைக்கு கரண்ட் வசதி இல்லாமல், அடிப்படை வசதி இல்லாமல் மிக அல்லல் விட்டு கொண்டிருக்கிறார். ரஷ்யாவும் இந்த போர் முனையை திறந்ததால தன்னுடைய அடுத்த வளர்ச்சிக்கு செல்ல முடியாத அளவுக்கு அந்த பொருளாதார சிதைவு அதுவும் சந்திச்சிருக்கு. அப்ப ரஷ்யா அடுத்த நிலைக்கு போகாம பாக்குறதுக்கு தான் அந்த போர் முனை திறக்கப்பட்டது. அதே மாதிரி இப்ப ஈரானை பொறுத்தவரையில ஈரான் ஒரு இராணுவ ரீதியாக அது அணு ஆயுதத்தை எட்டக்கூடிய கட்டத்தில் நிற்கிது. அணு வல்லரசாக அடுத்த கட்டமாக மாறிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில ஈரான் தன்னுடைய வளர்ச்சியை தீர்மானிச்சு. அதை விட அவை இந்த விமான பலம், இப்ப மேற்குலக நாடுகள் பொதுவாக போர்ல நம்புறது எது என்று சொன்னா விமானங்கள் மூலம்தான் தூர தேசத்தில் உள்ள நாடுகளுக்கு போய் அங்க தாக்குதல் நடத்துவதற்கு தெரிவு செய்கிறது விமானங்கள். ஆனால் ஈரான் விமானத்தை எதிர்கொள்ளாமல், விமானத்தை மூலம் எதிரி நாட்டு மீது தாக்குதல் நடத்தாமல் ஏவுகணை மீது தாக்கணும். வேகமா செல்லக்கூடிய ஏவுகணை, தூரத்துக்கு போகக்கூடிய ஏவுகணை, மிகுந்த பாரத்தை தூக்கி கொண்டு போகக்கூடிய ஏவுகணை என்று சொல்லி அவை ஏவுகணையில தங்களோட ஆராய்ச்சியை மேற்கொண்டு ஏவுகணையில் ஒரு 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 வளர்ச்சி போக்கு எட்டினதால இந்த இஸ்ரேல் ஈரானுக்கு அடிச்ச போது விமானத்தாலாம் அடிச்சது. ஆனா ஈரான் அதை எதிர்கொண்ட முறை ஏவுகணை மூலம், ராக்கெட் தாக்குதலால் அவை அதை செய்ய வழிகிட்டவை. அதால இஸ்ரேலுக்கு ஈரானை எதிர்கொள்ள முடியாம போயிட்டு, ஈரான் விமானங்கள் இஸ்ரேலின் விமானங்கள் ஈரான்ல பறக்கிற போது அவை பலத்த அச்சுறுத்தல்களுக்கும் உள்ளாக்கப்பட்டு கொண்டிருந்தன. அவை இந்தியிலிருந்து இஸ்ரேலிருந்து ஈராக்குக்கு போறதுக்கு ஈரானுக்கு போறது மிகுந்த தூரம். ஆனால் அங்க ஏவின சில மணித்துளிகள்லேயே இஸ்ரேலுக்கு ஏவுகணை விழுந்து வெடிச்சு அது பல அழிவுகளை கொடுத்தது. இப்ப இஸ்ரேல்ல என்னதான் அயன்டோம் இருந்தாலும் ஈரான்ல இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவகப்படுகின்ற ஒரு ஏவுகணைக்கு செலவு செய்கிற செலவை விட அந்த ஏவுகணையை தடுத்து நிறுத்துவதற்காக இஸ்ரேல் செலவழிக்கிற செலவு பல மடங்கு அதிகம். ஆகவே அந்த அயன்டோமை கூட அதையும் தகர்த்தெறிந்து கொண்டு, அந்த வேலிகளையும் தகர்த்தெறிந்து கொண்டு ஈரான் ஏவுகணைகள் இஸ்ரேல்ல விழுந்து படிச்சிருக்கு. அங்க பல சேதங்களை உட்படுத்தி இருக்கு. அவே அதையும் மீறி அந்த ஏவுகணை ஈரான் ஏவுகணை ஏவிய செலவை விட இஸ்ரேல்ல ஏவுகணையை எதிர்ப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட அயன்டோமுக்கான செலவுகள் மிக அதிகம். அப்ப இப்ப அந்த பொருளாதாரமும் இந்த போரை தீர்மானிக்கிறது என்ற வகையில ஈரானுக்கு ஏற்பட்ட பொருள் சிதைவை விடவும், பொருளாதார சிதைவை விடவும் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பொருளாதார சிதைவு கூடவாக இருந்திருக்கு.
பொருளாதாரத்தை கடுமையாச்சு. உள்கட்டுமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவை பாதிக்கப்பட்டிருக்கு, உள்ள கட்டுமானங்களும் இந்த ஏவுகணை தாக்கல பாதிக்கப்பட்டிருக்கு. அதை எதிர்கொள்வதற்கு அவர்கள் செலவழித்த செலவுகளும் கூட இருக்கு. அவை இந்த அமெரிக்காவை பொறுத்தவரையில ஒரு நாட்டை சீரழிக்கணும் என்றால் அது எந்த வகையிலும் அதை செய்யும். உதாரணத்துக்கு ரஷ்யாவில் அந்த 1989 இந்த ரஷ்யாவை உடவர்றதுக்கு முதல் இந்த ரஷ்யாக்குள்ள அமெரிக்கா இந்த சிஐஏ ரங்குது என்னன்னு சொன்னா அங்க உள்ள இன்ன பிரச்சனையை தாங்கள் எடுக்கலாம். அங்க போய் பார்க்கணும், இன பிரச்சனை இருக்கா, மத பிரச்சனை இருக்கா, சாதி பிரச்சனை இருக்கா, மொழி பிரச்சனை இருக்கா, வர்க்க முரண்பாடுகள் இருக்கா, என்ன பிரச்சனை இருக்குன்றத அங்க ஆராயும். அப்படி அங்க ஆராய்ஞ்சு எடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா ஈராக்கில் முஸ்லிம் மக்களுக்கு அங்க உள்ள முஸ்லிம்களுக்கு ஏனைய இனத்தவர்களுக்கும் இடையில ஒரு முரண்பாடு இருக்குன்றதை எடுத்து அவர்கள் இந்த சிஐஏ அந்த குர்ஆன முஸ்லிம் அவர்களின் மொழியிலேயே அச்சிட்டு அதை வேற முஸ்லிம் நாடுகள் அச்சிட்டு வெளியிடுவதை போன்று வெளியிட்டு ரஷ்யாக்குள்ள பல இந்த குர்ஆன் பிரதிகளை அவை அனுப்பி அங்க அந்த மத பிரச்சனையை உருவாக்குவதற்கு அது ரஷ்யாவால தான் சிஐயால அமெரிக்காவால தான் உருவாக்கப்படுவது என்று தெரியாமல் அந்த மக்கள் அப்படியே அதை நம்பி தாங்கள் இன்னொருவரால் நகர்த்தப்படுகின்றோம், நடத்தப்படுகின்றோம், இன்னொருவர தேவைக்காக கையாளப்படுகின்றோம் என்று தெரியாமல் அந்த பிரச்சனைக்குள் அவர்கள் உள்வாங்கப்பட்டு அவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு அந்த பிரச்சனைக்குள் இழுத்து விடப்படுவார்கள். இதுதான் ரஷ்யாவில் அமெரிக்கா கையாண்ட முறை. இதே மாதிரித்தான் இப்ப கிட்டத்தட்ட ஈரான்ல இந்த அனைத்துல்லா கொமேனிக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை அல்லது ஒரு மக்கள் புரட்சியை அல்லது மக்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்வதற்கு அமெரிக்கா செய்த சதி. அமெரிக்காவும் இஸ்ரேலின் மொசாட்டும் சேர்ந்து அங்க அந்த மக்களுக்கு இடையில ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தி அங்க ஒரு ஆட்சியாளருக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா தயாராகி செய்தது. அந்த கிளர்ச்சி மக்கள் போராட்டம் அந்த அரசால மிக லாபமாக முடிவு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ரஷ்யா ஈரானை பொறுத்தவரையில் அங்க உள்ள ஷியா முஸ்லீம் தான் பெரும்பான்மையானவர்கள், சன்னி முஸ்லீம் சிறுபான்மையானவர்கள். இந்த அனைத்துல்லா கொமேனியை பொறுத்தவரையில் அவர் ஷியா முஸ்லீமை சேர்ந்தவர். ஆகவே அந்த சன்னி முஸ்லீமை வச்சுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறதுக்கு அமெரிக்கா தூண்டுகோலாக இருந்து அங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து ஒரு மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தது. அது ஏதோ ஒரு விதமாக அந்த அரசாங்கம் ஒரு விதமாக கையாண்டு அங்கே அந்த போராட்டக்காரர்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. அவை அமெரிக்கா இந்த போராட்டம் ஒரு வெற்றிகரமான நிலையில போய் முடிக்கப்பட்டிருக்குமாக போய் ஒரு முடிவை எட்டுகின்ற தருவாயை அண்மிச்சிருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அமெரிக்கா அங்க தன் படையிறக்கி இருக்கும், அல்ல இராணுவ ரீதியான ஒரு தலையீட்டை செய்து இறுதியில அமெரிக்கா இராணுவ பலத்தை பயன்படுத்தி ஈரானை கைப்பற்றியதாக ஒரு தோற்றப்பாட்டை காட்டியிருக்கும். ஆனால் அந்த அரசால் அந்த போராட்டக்காரர்களை ஒரு விதமாக அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததை இட்டு அமெரிக்கா அந்த விடயத்திலிருந்து மெல்ல விலகி இப்போது போர் என்ற சூழலில் இருந்து கொஞ்சம் அந்த போர் முகங்கள் கலைஞ்சு ஈரானில் உள்ள அந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக தனது அரசை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கு. ஆகவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அமெரிக்கா எப்போதும் சில நாடுகளோடு போர் செய்வதற்கு தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாது. ஆனாலும் தன்னுடைய அந்த போர் சூப்பர் பவரை தொடர்ச்சியாக தக்க வைத்து கொண்டு விரட்டியே
அந்த காரியத்தை சாதிக்க பார்க்கும். ஈரானுக்கும் அதுதான் செய்தது. ஈரானை பொறுத்தவரையிலும் ஈரான் அமெரிக்காவோடு போர் செய்வதை விரும்பவில்லை. ஆனாலும் போர் என்று போனால் அவர்கள் அதனை எதிர்கொள்வதற்காக பலதையும் செய்வார்கள். இந்த போரை எதிர்கொள்வதற்காக அமெரிக்கா ஏனைய நாடுகளின் வான்பரப்பை பாவிக்க வேண்டி இருக்கும் என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும். அப்போது அவர்கள் அயலில் உள்ள நாடுகளுக்கு எல்லாம் சொல்லிவிட்டார்கள் என்னன்னு சொன்னால், தங்களுடைய நாட்டுக்கு எதிராக போர் விமானங்கள் பரவும், தங்களுடைய நாட்டுக்கு தாக்குதல் நடத்துவதற்கான உங்களுடைய வான்பரப்பை நீங்கள் பயன்படுத்த கொடுத்தால் உங்களுடைய நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று சுற்றியுள்ள நாடுகளுக்கு எல்லாம் சொல்லிவிட்டார்கள். அதனால அந்த சுற்றியுள்ள நாடுகளும் அவர்கள் தேவையில்லாமல் தங்களுடைய நாட்டில் தங்களுடைய நாட்டையும் ஒரு போருக்கு இழுத்து விடுற ஒரு சூழல் வரப்போகின்றதால அமெரிக்காவுக்கு அவர்கள் அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள், தங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்த வேண்டாம், என்றால் அதால தங்களுக்கு இழப்புகள் பெரியதாக இருக்கும் என்று சொல்லியும். ஆகவே இந்த அமெரிக்கா அந்த அவ்வாறான ஒரு சூழலுக்கு போகின்ற போது இங்கே போராட்டத்தையும் ஒரு கட்டத்தில் இந்த ஈரானிய அரசாங்கம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறதால அமெரிக்கா அந்த போரில் இருந்து முற்றுமுழுதாக இப்போது அது விலகி சென்றிருக்கிறது. போர்முகங்கள் கொஞ்சமாக கலைந்து விட்டன. இருந்த போதிலும் அமெரிக்கா இன்னொரு விதமாக இந்த ஈரானிய அரசாங்கத்தை கலைப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக இந்த அமெரிக்காண்ட CIA அல்லது மொசாட் போன்றவர்கள வேலை என்ன என்று சொன்னால், ஒன்றில் அவர்கள் நாடுகளுக்கு இடையில தங்களுடைய புலனாய்வுத்துறையை இறக்கி வேலை செய்து அங்கே அந்த மக்களால் ஒரு ஆட்சி கோப்பை மேற்கொள்ள செய்வார்கள். உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவிலும் 2022 ஆண்டு கோத்தபாய ராஜபக்சக்கு எதிரான ஒரு ஆட்சி கோப்பை செய்தார்கள். அதில் இப்போது இங்கே வெளியுறவு செயலராக இருந்து வெளியேறி போன ஜூரி சங் மிக முன்மரமாக நின்று செயல்பட்டதையும் பலரும் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறு பங்களாதேஷில் பல்வேறுபட்ட நாடுகளில் இவ்வாறான ஆட்சி கோப்புகளை செய்வதற்கு தங்களுடைய CIAயையும் தங்களுடைய நிதியையும் பயன்படுத்தி அங்கே ஆட்சி கோப்பை அந்த மக்களாலே செய்வதை போன்ற ஒரு இதாலேயே கொண்டுவருவார்கள். ஆனால் அது வெளிப்படையாக அவதானிகளுக்கு தெரியும், உலக அவதானிகளுக்கு தெரியும், அது பின்புலத்தில் CIA மொசாட் போன்ற அமைப்புகள்லாம் இருக்கு என்று சொல்லி. அது இந்த ஈரான்ல நடந்த இந்த புரட்சிக்கும் அல்லது மக்கள் போராட்டத்திற்கும் அந்த போராட்டக்காரருக்கும் பின்னணியில் நின்ற வந்தது அமெரிக்காண்ட CIAயும் இஸ்ரேலின் மொசாடும் தான். ஆகவே இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இவ்வாறான தங்களுடைய பொருளாதார நன்மைக்காக மக்களின் உயிர்கள் பலியிடுவதை பற்றி யோசிக்க மாட்டார்கள். இப்போது பாருங்கள், மக்கள் அந்த ஈரானில் இருந்த மக்களை தூண்டிவிட்டு அங்கேயே ஒரு ஆட்சி கோப்பை செய்வதற்காக அந்த மக்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு அந்த அரசுக்கு எதிராக போராடிய போது அதிலே எத்தனை பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள். இன்றைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த அந்த போரில் எத்தனை ஆயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை ஆயிரம் படை வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அவர்களோட குடும்பங்களோட நிலையெல்லாம் இன்றைக்கு என்ன. இவ்வாறு எல்லா நாடுகளிலேயுமே ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முதல் ஆப்கானிஸ்தான்ல போய் அமெரிக்க படை எவ்வாறு தாண்டவம் ஆடியது, அதே மாதிரி ஈராக்ல குறிப்பிட்ட காலங்களுக்கு முதல் சதாம் ஹுசேன் கொள்றோம் என்று சொல்லி அங்க பேரழிவு ஆயுதங்கள் அழிவாயுதங்கள் இருக்குன்னு சொல்லி அங்க போய் ஒரு நடவடிக்கை செய்து அந்த மக்களை கொண்டு குவிச்சு அந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி அந்த சதாம் ஹுசேனையும் பிடிச்சு தங்களுடைய அரசியல் நலனுக்காக தூக்கு முறையில போட்டார்கள், தூக்கிட்டு கொன்றார்கள். அங்கு எந்த பேரழிவு ஆயுதமும் இருக்கவில்லை, அழிவுதலும் ஆயுதமும் இருக்கவில்லை. ஆகவே அவர்களோட பொருளாதார நலனுக்காக அவர்கள் ஒரு விதமான ஒரு உலக ஒழுங்கை வைத்திருக்கிறார்கள். அந்த உலக ஒழுங்குக்கு எல்லோரும் இசைந்து போனால் அவர்களுக்கு சந்தோஷம். அந்த உலக ஒழுங்கின் பிரகாரம் தான் அமெரிக்கா இந்த உலகத்துல சூப்பர் பவரா இருக்கிறது. அந்த உலக ஒழுங்கு இருந்தால்தான் இந்த அமெரிக்கா தன்னுடைய சூப்பர் பவரை தொடர்ச்சியாக உலக வல்லாதிக்கத்தை தன்னுடைய கைக்குள்ள வச்சு கொள்ளலாம். அவை தாங்கள் ஏசி ரூம்ல ஓசியா இருந்து வாழ்றதுக்காக இந்த உலகத்தில உள்ள ஒவ்வொருத்தரும் உழைக்கணும் என்று சொல்லி அல்ல தங்களோட வரையறைக்கு கட்டுப்பட்டு வாழணும் என்று சொல்லி இந்த அமெரிக்கா அடாவடியா நினைப்பது இவ்வளவு மோசமானது. அவை அமெரிக்கா ஒன்றும் சூப்பர் பவரா இருந்தா போல சில பெரும் நாடுகளோடு மோதிக்கொள்வதற்கு இன்றும் பயப்படுகின்றது. ஏன்னா அந்த மோதலுக்கு போனால் தான் தன்னுடைய அந்த வல்லாதிக்கத்தை இழந்து விடுவேன் என்பது அமெரிக்காவுக்கு நல்லாக தெரியும்.
அவை அந்த போருக்கு போகின்ற போதும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட பட்ஜெட்டை போட்டு ஒரு வரையறுக்கப்பட்ட போர் மட்டுமே ஒரு குறியீடாக செய்யும், அல்லது அதோடு நிறுத்தி கொள்ளும். அந்த போரை வென்றால் அதோடு நிறுத்தி கொள்ளும், இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த விஷயத்தை அதோடு முடித்து கொள்ளும். அந்த தன்னுடைய வரம்பை மீறி அந்த போருக்கு செலவு செய்து தன்னுடைய ஏகாதிபத்திய அந்த தக்க வைப்பதற்கான அந்த பொருளாதார அந்த வல்லமையை இழந்தால் தான் தொடர்ச்சியாக தன்னுடைய இராணுவ வலிமை பொருந்திய இராணுவத்தை இந்த உலகத்திலே பேண முடியாது என்பது அது நன்கு அமெரிக்காவுக்கு தெரியும். ஆகவே அமெரிக்கா ஒன்றும் அடாவடியாக தன்னுடைய செயல்பாடுகளை செய்தாலும் சில நாடுகளோடு அவர் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு போர் பலத்தை மட்டுமே பயன்படுத்துவார். அதற்கு மேல் அந்த அமெரிக்க நாடு கூட தன்னுடைய போராதிக்கத்தை செலுத்தி தன்னுடைய அந்த வல்லாதிக்கத்தை இழக்க விரும்பாது. எனவே இன்று இந்த ஈரான் என்றது உலகத்தில ஒரு பெரும் பழம்பெரிய நாகரிகத்துக்கு சொந்தக்காரரான அந்த நாடு, அது ஒரு பழமைவாத நாடு. ஆகவே அந்த நாடு இன்று ஏனைய நாடுகளை போன்று அறிவியலில் வளராட்டியும் அது தனக்கு தேவையான தன்னுடைய நாட்டுக்கு பொருத்தமான ஒரு அறிவியல் வளர்ச்சியை எட்டியிருக்குன்னு தான் சொல்லணும். அது இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்திலே ஈரான் மிக நுட்பமான ட்ரோன்களை பயன்படுத்துகின்றது. அதாவது ஒரு ஜெட் இன்ஜின் எப்படி இயங்குதோ அதே மாதிரியான முறையில் அந்த ட்ரோன் தொழில்நுட்பத்தை அமைத்து அது பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை என்று சொல்லி மிக நுட்பமான முறையில வேகமாக சென்று பலம் பொருந்திய பல ஆயிரம் கிலோ இடைகளை தாங்கி செல்லக்கூடிய வகையில் அந்த ஏவுகணை பயன்படுத்தி வச்சிருக்கிறது. அதை விட அணுகுண்டு தொழில்நுட்பத்தை அது தனக்கு இன்னும் குறிப்பிட்ட காலங்களில் எட்டக்கூடிய அளவிற்கு அதில் வளர்ச்சி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அணு ஆயுத வல்லரசாக எந்த நாடு திகழ்கின்றதோ அந்த நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கு அமெரிக்கா கூட பயந்துதான் போக வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் அணு ஆயுதம் என்பது இந்த உலகத்தையே அழித்து போடக்கூடியது. ஆகவே ஒரு அணு ஆயுதமாவது அமெரிக்காவுக்குள் சென்று வெடிக்குமாக இருந்தால் அது பாரிய சேதங்களை ஏற்படுத்தும். அமெரிக்கா உலகத்தில் அணு ஆயுதம் வைத்திருப்பதற்கான வரையறைகளை மற்ற நாடுகளுக்கு போடும்போது அமெரிக்கா பல நூறு அணு குண்டுகளை தன்வசம் வச்சு கொண்டுதான் அந்த மிரட்டல்களை ஏனைய நாடுகளுக்கு மேல் செலுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே தான் ஒரு உலக போலீஸ்காரனாக அடாவடியாக இந்த உலகத்தில் செயல்படுவோம் என்றால் தனக்கு தேவையான இராணுவ பலத்தை தன்னகத்தை வைத்திருந்தால் மட்டும்தான் அதை அடைய முடியும் என்பதும், ஏனைய நாடுகள் இதனை அடைந்தால் தன்னுடைய மிரட்டலுக்கு பணிந்து போக மாட்டார்கள் என்ற அந்த 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 விரித்தனமான ஒரு போக்குமே இந்த உலகத்தின் அழிவுக்கும் காரணமாக இருக்கிறது. ஆகவே அமெரிக்கா ஒன்றும் இந்த உலகத்தில் போலீஸ்காரனோ அல்லது நீதிவானோ ஆக இருப்பதற்கு தகுதியான ஒரு நாடு அல்ல. நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.